அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்ப நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. வணக்கமுங்க. நம்ம இன்னைக்கு ஜனநாயகனை போட்டு வார்த்தெடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஆனா அதிகமா நம்ம சினிமாவை பத்தி விமர்சனம் பண்றது இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம சிறை பண்ணணும், அதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு படம் பண்ணணும், அப்புறம் ஹபீபி எல்லாம் பேச வேண்டியது இருக்குதுங்க. அதனால எனவே பேசுவோம் ஜனநாயகனுடைய திரை விமர்சனம் பண்ண போறதே இல்ல. இது தரை விமர்சனம். அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல போட்ட புக் எக்ஸ்போக்கு போயிருந்தனுங்க. நேத்து அரவிந்த் தோழரும் வந்திருந்தாரு. இது ரொம்ப முக்கியமான புக்கு, அது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னாரு. சரி எதுக்கு பாத்துட்டு அப்படின்னு வாங்கிடலான்னு வாங்கிட்டனுங்க. அதுக்கப்புறம் இந்த புக்கு பாத்தீங்கன்னா கிரீஷ் கோபிநாத் அப்படிங்கிற கவிஞர் எழுதின புக்குங்க. நேத்து இந்த புக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இது கடித இலக்கியம் சார்ந்த ஒரு புத்தகங்க. இது எதுக்கு இப்ப ரெண்டையும் ஒண்ணா வச்சிருக்கேன் அப்படின்னா, கல்வெட்டுக்களை பத்தி பேசுற புத்தகம் அழகா தமிழ்ல எழுதியிருக்கு. கடித இலக்கியத்தை பத்தி பேசுற புத்தகம் கல்வெட்டு எழுத்துக்கள்ல எழுதி வச்சிருக்காரு. மத்தபடி இந்த புக்க பத்தி பேசுற அளவுக்கெல்லாம் நமக்கு அறிவில்லை அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஏமா இந்த புக்க விரிச்சு படிச்சு உங்ககிட்ட பேசிட்டேன்னு வைங்களேன், கழுத மேய்க்கிற பிள்ளைக்கு இப்படி ஒரு அறிவா அப்படின்னு ஊரே பேசிக்கும். வேணாம், நமக்கு அது வேலை இல்லை. படிச்சா நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க எல்லாம் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க. ரொம்ப முக்கியமான புத்தகம். நம்ம ப்ளூ மவுண்டனோட ப்ளூ பிரிண்ட பத்தி புக் எழுதி இருக்காங்க. டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. விருப்பப்பட்டவங்க நம்ம புக் எக்ஸ்போக்கு போனீங்கன்னா தொல்லியல் கண்காட்சி அப்படின்னு ஒரு அரங்கு இருக்குங்க. அந்த அரங்குல தான் இந்த புத்தகம் இருக்கு. போய் அங்க சுத்தி பார்த்துட்டு அப்படியே புத்தகமும் வாங்கிட்டு வந்துருங்க. மிஸ்டர் சுதாகர் நல்லியப்பனுக்கும் குமரவேல் ராமசாமி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தோழர் கிரீஷ் கோபிநாத் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஜனநாயகனின் தரை விமர்சனம் துவங்குகிறது. அப்படியே ஸ்கிரீன் ஓபன் பண்றோம், ஸ்கிரீனே இல்ல. எவ்வளவோ பேரு எவ்வளவோ ரீல்ஸ் எடுத்து பார்த்திருக்கோம். ஏன்னா தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆதவர்ஜுனாவோட ரீல்ஸ நீங்க அவசியம் பார்க்கணும். பாருங்க, தமிழ்நாட்டு சிஎம் விஜய விட நான் தான் பெரியாள் அப்படின்னு நம்புறதுக்கு ஒரு மனுஷன் இருப்பார்ல, அவரை பின்னாடி உட்கார வச்சுட்டாங்க. டிக்கெட் எடுத்து அவரை பின்னாடி உட்கார வச்சுட்டு இவரை முன்னாடி உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருக்கிறாரு. டே தம்பி, நம்ம படம் பார்க்க வந்திருக்கோம், ஆனா நீ படம் பார்க்க கூடாது. நான் பார்க்கும்போது கிளைமேக்ஸ்ல அழுவேன், குலுங்கி அழுவேன். அப்போ அதை கரெக்டா வீடியோ எடுத்து ஒரு பாட்டை போட்டு ரீல்ஸ்ல தள்ளி விட்டுரு. ஆவோ ஆவோ நீ ஆவோ. அப்படி ஆரம்பிக்கிறோம் நம்மளோட தரை விமர்சனத்தை. இப்படி ஒரு இந்தியாவை, தமிழ்நாட்டை யாருமே பார்த்தது இல்லைங்க. இந்தியாவிலேயே அதிக கல்வி அறிவு பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. அப்படி கல்வி அறிவு பெற்ற மாநிலமான தமிழ்நாடு இப்ப எப்படி இருக்குது? கல்வி நிலையில பின்தங்கி இருக்கிற வட மாநிலங்கள் இப்ப எப்படி இருக்கு? அவன் கல்விக்கு வேண்டி போராடிக்கிட்டு இருக்கான், அடி வாங்கி போராடிக்கிட்டு இருக்கான், சாகும் வர போராடிக்கிட்டு இருக்கான். பெண் ஆண்கிற எந்த வேறுபாடும் இல்லாம எல்லாரும் அடி வாங்குறாங்க, எல்லாருமே போராடுறாங்க. எதுக்காக? எனக்கு நான் எழுதுற நீட்டு ரத்து பண்ணு அப்படின்னு எல்லாம் யாருமே கேட்கல. யாருக்குமே நீட்டு வேணாம், ரத்து பண்ணு அப்படின்னு தான் போராடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இன்னைக்கு தரை விமர்சனம் செய்ய வேண்டிய நிலைமையா இருக்கு. கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் நேத்து பொங்குன்னு பொங்குனாருங்க. எனக்கும் என் தளபதிக்கும் நீர்மேல வெப்பிக்குதே. அப்படியே வெறுப்பு இருந்தாலும் மாணவர்கள் போய் பப்ளிக்கா டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஏன் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி உட்கார போலீஸ் அரெஸ்ட் பண்ணும். பப்ளிக்க டிஸ்டர்ப் பண்றது எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கரூர்ல பாத்தீங்கல்ல. சரி, இப்ப ஜனநாயகன் படம் இன்னையில இருந்து காலையில இருந்து ஓடுது. எந்த பப்ளிக்க யாரு டிஸ்டர்ப் பண்ணாம இருக்காங்க? நேத்தே ஆரம்பிச்சிட்டீங்கடா கூத்த. ஒருத்தனாச்சும் தியேட்டர் பக்கம் அந்த பக்கம் போக முடியுமா? பேன் நீட் அப்படின்னு போராடும் போது பப்ளிக்க டிஸ்டர்ப் பண்ணா அது தப்பு. ஜனநாயகன் ஒரு சினிமாக்காக பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணா அது பெருமையா மிஸ்டர் ராஜ்மோகன் அவர்களே?
நீங்க சொல்றத பார்த்தா அதுதான் பிறப்புரிமை மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. கட்சியில இருக்கிற 107 எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் அது போக இருக்கிற கூட்டணி கட்சி அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் என்னங்க வன்னியரசன தியேட்டர்ல இருந்து இன்னும் உங்க ரீல்ஸ் வரல, எப்ப வரும்? தமிழ்நாட்டின் தலைமை அமைச்சர்ல இருந்து தற்குறிக தருதலைங்க வரைக்கும் தியேட்டர்ல உட்காந்துருக்கீங்க. இன்னையோட உலகம் அழிஞ்சு போயிருங்க, அழிஞ்சிரும். எனக்கு தெரிஞ்சு அழிஞ்சிட்டா நல்லதுதான் தோணுது இவனுங்கிட்ட எல்லாம் வாடறதுக்கு. அதுவும் அந்த குழந்தைங்க எல்லாம் போடுற குத்தாட்டத்தை பார்க்க குதூகலமா இருக்குதுங்க. இருந்தாலும் தரை விமர்சனத்துல நான் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, தற்குறிகளா பிளாக்ல டிக்கெட் வாங்கி படம் பார்த்த தற்குறிக கிட்டதான் கேக்குறேன். பிளாக்ல டிக்கெட் வாங்கின தற்குறிக கிட்டதான் பேசுறேன். உடனே எல்லா தற்குறிகளும் ஓடி வந்துடாதீங்க, உங்களை திட்டல அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. லஞ்ச ஊழலுக்கு எதிரானவர் தான் விஜய் அப்படின்னா நீங்க விஜய்க்கு எதிராதான் வேலை பார்த்திருக்கீங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து உட்கார வச்சு உங்க தமிழ்நாட்டு சிஎம்க்கு எதிராக எப்படி உங்களால வேலை பார்க்க முடிஞ்சது? எவனாவது பிளாக்ல டிக்கெட் வாங்கி படம் பார்த்துட்டு சிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை எல்லாம் நாங்க அடிக்க வேணாம், நீங்களே அதால அடிச்சுக்கலாம். நேத்துல இருந்து தியேட்டர் வாசல்ல குழந்தை குட்டின்னு குடும்பமா. ஐயோ, இவங்க எல்லாம் சேர்ந்தது பேன் நீட்டுக்காக எல்லாம் இல்லைங்க. அட அட்லீஸ்ட் ஏதோ ஒரு தற்குறியாவதும் பேன் நீட் அப்படின்னு தியேட்டர்ல ஒரு பேனரையாவது பிடிப்பான்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா மலேசியால போய் கொடியை காட்டுறானுங்க, ஐபிஎல் மேட்ச்ல போய் கொடியை காட்டுறானுங்க. எங்க எல்லாம் அது அவசியம் இல்லையோ அங்க எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. ஆனா பேன் நீட்டு இந்திய மாணவர்களுக்கு, அதுல நம்மளும் தான் இருக்கோம், ரொம்ப அவசியமானது இல்ல. ஆர்டர் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு தெரியுமானே தெரியல. பேன் நீட் அப்படிங்கறதுதான் உங்க சிஎம், உங்க தலைவரோட கட்சி கொள்கையாமே. கிட்டத்தட்ட அடிதடி நடத்திக்கிற ரேஞ்சுக்கெல்லாம் போயிருக்கீங்க தியேட்டர்ல. இந்த ஒரு படத்தினால எத்தனை சட்ட ஒழுங்கு சீர்கெட்டாலும் காவல்துறைக்கு இது பிரச்சனையே கிடையாது. காவல்துறையினர்கள் எல்லாம் அவங்கள அமைதிப்படுத்தி அனுப்பி வைக்கிறது தான் வேலை. ஆனா நீட்டுக்காக போராடினா தரன்னு இழுத்துட்டு போவாங்க. தம்பி, நீங்களே எதுக்கு தம்பி பீச்சோரமா வந்து போராடிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, அதெல்லாம் பண்ணாதீங்க. நாளைக்கு தளபதியோட படம் ரிலீஸ், எல்லாரும் போங்க, எல்லாம் பிளாக் டிக்கெட்லயாவது டிக்கெட்டை வாங்கிட்டு போய் படத்தை பாருங்க. இது கடைசி படம் தம்பி, தளபதியுடைய கடைசி படம். இது மட்டும் நல்லா ஓடிடுச்சுன்னா தமிழ்நாட்டுடைய GER ரைஸ் ஆகிறத மட்டும் பாருங்க. இந்த படம் மட்டும் ஹிட் ஆச்சுன்னா நீ பேண்ட் ஆயிரும் தம்பி. குழந்தைங்களுக்கு எல்லாம் அந்த படம் ரொம்ப 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 நல்லதுங்க. இந்த படத்தை பார்த்து எத்தனை பேர் டாக்டர் ஆக போறாங்க தெரியுமா? ஆட சொன்னா நம்ப மாட்டீங்க. லாட்டரி டிக்கெட் விக்கிறவன் எல்லாம் பிளாக்ல டிக்கெட் வாங்காம பார்த்த ஒரே படம் இதுதான் தம்பி. ஏங்க அதவா பிளாக் டிக்கெட் தான் வாங்குனீங்களா? நீங்க தான் சொல்ல, எங்களுக்கு தெரியாதுல்ல. ஒருவேளை நீங்க அப்படி வாங்கலைன்னா நீங்க சிஎம்க்கு சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஆமா, இந்த முறுக்குக்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் டேட்டுக்கு ப்ரூஃப் கேட்ட ஒருத்தர் இருக்காரே, ஒரு அமைச்சர் தம்பி, அவர் எங்க போனாரு? நீங்க கோயிலா போறதை விட நீங்க தியேட்டரா போய் கேட்டீங்கன்னா பிளாக் டிக்கெட் வித்தாங்களா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா நிறைய பேத்த பிடிக்கலாம். ஏன்னா லஞ்ச ஊழலுக்கு எதிரானதுதான் உங்க கம்பெனி கட்சி, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? உலகத்துடைய ஊழலையே ஒழிக்க வந்த ஒரே கட்சி உங்க கட்சி தான். பிளாக்ல டிக்கெட் வாங்குறது சரியா? அப்புறம் தொழில்துறை அமைச்சர் கச்சேரி வாங்கண்ணா வணக்கங்க நான் தொழில்துறைக்கு வாங்கண்ணான்னு ரீல்ஸ் போட்டீங்களே. இனி என்ன தியேட்டர்ல ரீல்ஸா? உங்களோட ரீல்ஸுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் நானே. உலகத்துக்கே அறிவை கடன் கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தின் முன் தோன்றிய மூத்த மொழி பேசிக்கிட்டு இருந்த தமிழர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற ஒப்பற்ற தத்துவத்தை உலகத்துக்கே சொல்லி கொடுத்த தமிழர்கள். பிச்சை புகினும் கற்கை நன்றே அவையார் சொன்னாங்க. போராடினாலும் கற்கை நன்றேன்னு இன்னைக்கு டெல்லி குரல் கொடுத்துக்கிட்டு இருக்குது. பிச்சை புகினும் போராடியாச்சும் சினிமாவை பாருன்னு தமிழ்நாடு புதுசா சொல்லி கொடுத்துட்டு இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இவ்வளவு சக்தி இருக்கு அப்படிங்கிறது சினிமா வரும்போது தெரியுது. சினிமா தரை விமர்சனம் இந்த கேவலங்களை மட்டும்தான் காட்டுது. இத பாத்துக்கங்க, முட்டி போட்டு நடந்து போய் மண்சோறு சாப்பிடுறாங்க. எதுக்கு? நீட்டை பேன் பண்ணவா? ஜனநாயகம் நல்லா ஓடணுங்க. இப்படியெல்லாம் நீங்க பண்ணிட்டா வில்லு படம் சுறா படம் எல்லாம் ஓடிடுமா என்ன? ஏன் அப்பெல்லாம் நீங்க இது பண்ணலையா? பண்ணீங்கல்ல. தமிழ்நாட்டின் திரைக்காக தரை இவ்வளவு கேவலமா போனது இதுதான் முதல் முறை. என் வட இந்திய மாணவர்களே, நாங்கெல்லாம் உங்களை பார்த்து எத்தனையோ தடவை நக்கலா பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். எப்ப பார்த்தாலும் கடவுள், சாமி, அந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கைன்னு அறிவியலை நம்பாம போறீங்களேன்னு எத்தனையோ தடவை நாங்க கிண்டல் பண்ணிருக்கோம். ஆனா இங்க பாருங்க, அறிவியல் கண்டுபிடிப்புல வந்த சினிமால வர ஒரு பொம்மையை இவனுங்க சாமியாக்கி வச்சிருக்காங்க. தட் மீன்ஸ் செல்லுலாய்டு ஸ்டார். தமிழ்நாட்டின் தலையெழுத்த இந்த தரை விமர்சனம் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. அப்புறம் ஜனநாயகன் படத்தை ஓடி
சிக்கல்ல சிக்கி போய் கஷ்டப்பட்டு பார்த்த பெண்களே. டெல்லி ஜந்தர் மந்திர்ல போராடிக்கிட்டு இருக்கிற பசங்களை அடிக்கிறாங்க. அந்த பசங்களுக்கு அரணாக அந்த மாணவி போய் தடுத்து நின்னுட்டு இருக்காங்க. அந்த அடி அவங்க வாங்குறாங்க. எங்களை அடி, ஆனா நீட்ட நிறுத்து, பேன் பண்ணு. அது வட இந்தியா மாணவர்கள், இந்த தமிழ்நாட்டுல மானங்கெட்டவர்கள். இத்துடன் ஜனநாயகனின் தரை விமர்சனம் நிறைவடைகிறது. இந்த படத்தை நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. தியேட்டருக்குள்ள இல்லைங்க, தியேட்டருக்கு வெளியே நின்னு பார்த்தாதான் தரை விமர்சனம் தெரியும். முறையாக ஒரு சினிமாவை பத்தி பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். திரை விமர்சனம் பேசலைங்க, தரை விமர்சனம் தானே பேசணும். பேசுவோம், தைரியமா பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.